ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் சரியான சொத்து இன்றைக்கி வாங்கலைன்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டமாக மாறும் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, 100க்கு கிட்டத்தட்ட 40லேருந்து 45% மக்கள் பெரும்பாலும் பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தா அது இடம் தான். ஆனால் இந்த இடம் தான் ஒரு நபரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் உண்டாக்குது, சில இடங்கள்ல அது நஷ்டத்தையும் உண்டாக்குது. சொத்துக்களை வாங்கி பல மடங்கு வளர்ந்தவங்களும் இன்னைக்கு பார்க்குறோம். சரியான சொத்துக்களை தேர்ந்தெடுத்து வாங்காம, இன்னைக்கு ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரு இடத்துல முடக்கி இன்னைக்கு நஷ்டம் அடைஞ்சு இருக்கிறது இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ ஒரு நபரோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மிக பிரம்மாண்டமா மாற்றக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த இடம் தான். அப்போ இந்த இடத்தை எப்படிலாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக இடம் பற்றின ஒரு தெளிவான ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம், அவர் 2-3 இடங்கள் வாங்கி போட்டாருங்க, இன்னைக்கு அந்த இடம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் விற்றாரு, விற்று இன்னைக்கு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதே மாதிரி சொந்தமாக அழகாக ஒரு வீடு கட்டிட்டாரு, இன்னைக்கு லைஃபே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரோட வாழ்வாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்னா அது சொத்துக்களில் மட்டும்தான் நடக்கும். அப்போ இது எப்படிலாம் நம்ம இன்னைக்கு மாற்றுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சொத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா லீகல் ஓரியன்ட், ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்ட் ஓரியன்ட். இந்த லீகல் ஓரியன்ட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அரசு சட்டத்திட்டங்கள் சார்ந்ததாகவும் சொத்துக்களுடைய வில்லங்கம் சார்ந்ததாகவும் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறது. டாக்குமெண்ட் ஓரியன்ட்னா அந்த இடத்துடைய பத்திரம் சார்ந்த விஷயங்கள், பட்டா சார்ந்த விஷயங்கள், அடங்கல் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. மூணாவது என்விரான்மெண்டல் ஓரியன்ட். என்விரான்மெண்டல் ஓரியன்ட்னா அந்த வாங்கக்கூடிய இடம் சுற்றுப்புற சூழல் கரெக்டாக இருக்குதா, அதே மாதிரி நம்ம வாங்குறதுக்கு தகுந்த இடமா இருக்குதாங்கிற பொருளாக அந்த என்விரான்மெண்டல் சார்ந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. நாலாவது டெவலப்மெண்ட் ஓரியன்ட். ஓகே, வாங்கிட்டோம், இந்த இடம் டெவலப்டு இடமா இருக்கா, இல்லை டெவலப்பிங் இடமா இருக்கா, இல்லை அப்கமிங் டெவலப்பிங் இடமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்குறது. அஞ்சாவது பட்ஜெட் அண்ட் ரீசேல் ஓரியன்ட். கரெக்டான பட்ஜெட்டுக்கு தான் வாங்குறோமா, நம்ம எதிர்பார்க்குற அந்த ரேட்டு ரீசேல் ஆப்ஷனாக விற்க முடியுமா, அதுக்கேற்ற குவாலிட்டி இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஆறாவது பர்பஸ் ஓரியன்ட். இந்த இடத்த நான் என்ன நோக்கத்துக்காக வாங்குறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்குறது. இந்த மாதிரி 6 விதமான விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த நம்ம முதல் பாட்டில் இந்த முதல் 3 விஷயங்களை பற்றி தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லீகல் ஓரியன்ட். இந்த லீகல் ஓரியன்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3 விதமான இன்னைக்கு சட்டங்கிறது இருக்குது. அதாவது அப்ரூவல் சார்ந்த விஷயங்கள். இன்னைக்கு இடம் ஒன்று வாங்குறோம்னா 3 விதமான அப்ரூவல் இருக்குது. ஒன்று எல்பிஏ, லோக்கல் பிளானிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. அதை வழக்கமாக நம்ம பஞ்சாயத்து அப்ரூவல்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிடிசிபி, டைரக்டரேட் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இன்னைக்கு இந்த அப்ரூவலில் பிளாட் பிரித்து விற்கிறத பார்க்குறோம். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம்டிஏ, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த 3 விதமான அப்ரூவல் தான் இன்னைக்கு இடத்துல இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம சென்னையில் இடம் வாங்குறோம்னா சென்னை மாகாணத்துக்குள்ள இடம் வேணும்னா சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். சென்னையை தவிர்த்து எந்த இடங்கள்ல நம்ம பிளாட் வாங்குறதா இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த எல்பிங்கிற அப்ரூவலுங்கிறத இப்போ எடுத்துட்டாங்க, பஞ்சாயத்து அப்ரூவலுங்கிறத எடுத்துட்டாங்க. 2016-17 ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் தான் இன்னைக்கு எல்லா இடங்களையும் போய்கிட்டு இருக்குது. இந்த டிடிசிபி அப்ரூவ் மூலியமா இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. அதாவது இடத்த பேஸ் பண்ணி 80% வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். எத்தனை வருஷம் கழிச்சு விற்றாலும் எந்த விதமான வில்லங்கும் இல்லாமல் தரமான சொத்துக்களை விற்க முடியும். பாதை சார்ந்த விஷயங்களை அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த டிடிசிபி அப்புறம் வந்துட்டாக ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய பொதுப்பாதை உபயோகத்துக்கும் இடத்த தனியாக ஒதுக்கிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான நாம்ஸுங்கிறது டிடிசிபி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வாங்கி போடக்கூடிய இடம் எந்த விதமான அப்ரூவலில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே கிட்டத்தட்ட இடத்துல 20% பிரச்சனையிலிருந்து நம்ம ஈஸியாக ரிலீஃப் ஆயிடலாம். அதாவது அந்த 20% பிரச்சனை இடத்துல என்ன வருதுன்னா என்ன மாதிரி அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்காமலேயே தெரிஞ்சுக்காமலே வாங்குறது தான் முதல் பிரச்சனை போய் மாற்றும். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த 20% ப்ராப்ளத்துலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். நல்ல ஒரு தரமான சொத்துக்களை நம்ம வாங்கிடலாம்.
2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் ஓரியன்டட். அதாவது டாக்குமெண்ட் ஓரியன்டட்னா இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு இடத்த நம்ம வாங்க போறோம்னா, அதோடைய பத்திரத்த எடுத்து ஈசி போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது வில்லங்க சான்றிதழ். இது கரெக்ட்டா இவர் பேர்ல தான் இந்த இடம் இருக்குதா? இதுக்கு உண்டான மூலப்பத்திரம், இந்த தாய் பத்திரம் எல்லாமே கரெக்ட்டா வச்சிருக்கிறாங்களா? அதையும் தாண்டி கூடுதலா ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு லாயர், அட்வொகேட் மூலியமா அந்த இடத்துக்கு வில்லங்கம் எது இருக்காங்கிறத லீகல் ஒப்பீனியன் நம்ம பார்க்க சொல்றது. மூலப்பத்திரம் எல்லாமே கரெக்ட்டா அந்த ஈசில உள்ளபடி எல்லாமே கரெக்ட்டா வச்சிருக்கிறாங்களா? டிடிசி இப்ப அப்ரூவ்டுனா அதோட காப்பி அவங்ககிட்ட இருக்குதா? அதே மாரி நம்ம வாங்குற இடம் எத்தன ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு? சொத்தின் அளவு கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா? 4 பால் விவரம் வந்து கரெக்ட்டா அதுல போட்டிருக்காங்களா? சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாதைக்கு சேர்த்து நம்ம பணம் கட்டுற மாரி இருக்கும். டிடிசிபி அப்ரூவ்ட பொறுத்தவரைக்கும் பாதை ஃபுல்லாமே நமக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். அதே சில இடங்கள் நம்ம வாங்குறோம்னா, பாதைக்கும் நம்ம சேர்த்து பணம் கட்டுற மாரி இருக்கும். அப்ப பாதை சேர்ந்து வருதா? அத பத்திரத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா. இப்ப யார் பேர்ல பத்திரம் இருக்குதோ, அவர் பேர்லயே தான் பட்டா இருக்குதா? இது தனிப்பட்டாவா? அல்லது கூட்டு பட்டாவா? அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாரி இடத்தோட கேலின் வேல்யூ. இதையும் சில பேர் இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் 2 விதமான வேல்யூ இருக்கு. கேலியன் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ. கேலியன் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, கெசட் அடிப்படையில அந்த இடத்துக்கு உண்டான அரசாங்கம் நிர்ணயித்த அந்த மதிப்பு தான் கேலியன் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூங்கிறது அந்த இடத்துல என்ன ரேட் மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு வாங்குறது. அப்ப இடத்தோட கேலியன் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 50% சொத்து கரெக்ட்டா, ப்ராப்பரா, பக்காவா நம்ம வாங்குறோங்கிறத உறுதி பண்ணிக்கலாம். இந்த 2மே நம்ம சரியா இருந்தா, ஓகே சொத்த நேரா போய் பார்த்து, அதுல என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துறலாம். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்விரான்மென்டல் ஓரியன்டட். இப்ப நம்ம லீகலாவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. டாக்குமெண்ட் வைஸாவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. என்விரான்மென்ட் வைஸா நம்ம என்னெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னா, அதாவது நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 15 வருடங்கள்ல நல்ல டெவலப்மெண்டான இடம் என்னன்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் நேஷனல் ஹைவே பேஸ் பண்ணி உள்ள இடங்களும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த ரோடும், இந்த 2 இடங்கள பேஸ் பண்ணி தான் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் நடந்திருக்காமா. இது வந்து இந்தியாவோட சர்வே. அப்ப இந்த 15 வருஷத்துல யாரு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, நல்ல லாபங்கள் சம்பாதிச்சிருக்காங்கன்னா, ஹைவே பேஸ் பண்ணி வாங்கி போட்ட இடமும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய அந்த மெயின் ரோடு, அந்த ஜாயிண்ட் ரோட்ல பேஸ் பண்ணி உள்ள இடங்களும் தான் இன்னைக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த மாரி இடங்கள பார்த்து நம்ம வாங்கி போட்டோம்னா, நம்ம பெரிய அளவுக்கு லாபங்கள கூடுதலாக சம்பாதிக்க முடியும். அதே இடத்துல ரோடோட ஃபெசிலிட்டி பக்கத்துல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாரியே மெயின் ரோடு அருகாமையிலே நமக்கு இடம் இருந்தா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். அதே மாரியே நல்ல விலைக்கு நம்ம விக்கணும்னா, சமதளமான இடமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அதாவது ரோட்ட விட மேடாவும் அல்லது ரோட்ட விட பள்ளமாவும் இல்லாம, ரோடோட சேர்ந்து அதே சமதளமா இருந்தா, இன்னும் நம்ம நிறைய மக்கள் வாங்குறதுக்கு, சொத்துக்கள வாங்குறதுக்கு விரும்புவாங்க. அதே மாரி பக்கத்துல ஏரி, குளம் மாரி விஷயங்கள் இல்லாம இருக்கணும். பக்கத்துல சுடுகாடு மாரி விஷயங்கள் இல்லாம இருக்கணும். ஹை வோல்டேஜ் லைன் மாரி விஷயங்கள் எதுவுமே இல்லாம இருக்கணும். ஏன்னா, இதெல்லாம் இல்ல அப்படின்னா, இடத்தோட மதிப்பு இன்னும் கூடுதலாக இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு பக்கம் ஏரி, குளம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த பக்கம் எந்த விதமான டெவலப்மெண்ட் அடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால அந்த பக்கம் ஃபுல்லாமே நமக்கு கடைசி வரைக்கும் எந்த விதமான டெவலப்மெண்ட்டோ, கமர்ஷியல் எதுவுமே கொண்டு வர முடியாது. அப்ப அந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்ப ஏரி, குளம் மாரி விஷயங்கள் இல்லாத இடமா பார்த்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்து அப்கமிங் டெவலப்மெண்ட் வரும்போது, நம்ம இடத்த நல்ல ஒரு விலைக்கு விக்க முடியும். ஹை வோல்டேஜ் லைன் இப்ப ஹை வோல்டேஜ் லைன் வருது அப்படின்னா, அதுக்கு கீழ உள்ள இடங்கள் எல்லாமே பிளாட் போட்டு விக்கக்கூடாதுங்கிறது கவர்மெண்ட்டோட ரூல். அப்ப அத நம்ம பாதைக்கு விட்டாகணும். இல்ல வேற ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்கு குடுத்தாகணும். அத தாண்டி இந்த மாரி விஷயங்கள் இல்லாம நம்ம இடத்த எடுத்திருந்தோம், இல்ல இடம் வாங்கியிருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால பெரிய அளவுக்கு லாபங்கள சம்பாதிக்க முடியும். அதே மாரி ஏர் பொல்யூஷன். இன்னைக்கு இத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகட்டும், சில நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு வீடு கட்டி குடியிருக்க விரும்புறாங்க. அப்ப டஸ்ட் மாரி விஷயங்கள், ஏர் பொல்யூஷன் மாரி விஷயங்கள்லாம் இல்லாம, நல்ல காற்றோட்டமான இடமா பார்த்து வீடு கட்டி குடியிருக்க இன்னைக்கு விரும்புறாங்க. அப்ப இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம வாங்கக்கூடிய இடம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால ஒரு தரமான சொத்துக்கள வாங்கி, நல்ல ஒரு லாபத்த நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ, இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 3 விஷயங்களையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொத்துக்கள வாங்குனோம்னா, நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தர ஒரு சொத்துக்கள வாங்கி, நம்ம தலைமுறைக்கு ஏத்த மாரி ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்த நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த முதல் பார்ட்ட முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். அத தாண்டி உங்களுக்கு இதுல வேற எதுவும் சந்தேகங்களோ, இல்ல டவுட்டோ இருந்திருந்தா, இந்த 2 நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க.
கூடுதலான விளக்கத்தை நம்ம ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம லாஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ஓரியன்டாக எப்படி நம்ம சொத்துக்களை பார்க்கணும், அதே மாதிரியே டாக்குமெண்ட் ஓரியன்டாக எப்படி நம்ம இடங்களை வந்து நம்ம சர்வே பண்ணணும், என்வரான்மெண்டல் ஓரியன்டாக ஒரு இடத்த எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பாட்டில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக என்னெல்லாம் நம்ம இருக்கணும், என்னெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆன ஏரியாவா, இல்லை டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஏரியாவா, இல்லை டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். டெவலப்மெண்ட் ஆன இடத்துல வாங்குறத விட டெவலப்மெண்ட் வரக்கூடிய இடமா பார்த்து வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம இடத்துல நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நம்ம பார்க்க முடியும். இதை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு உதாரணம். மினிமம் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 25 அடியிலேருந்து 30 அடி ரோடுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி நிறைய இடங்கள் நம்ம 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, உள்ளுக்குள்ளே ஒரு கார் எடுத்து அந்த கார் வாங்கியிருந்தோம்னா காரை போய் நம்ம பார்க் பண்ணுறது கூட வசதி இல்லாமல் இருக்கும். நம்ம கார் பார்க்கிங்க்கு நம்ம இடத்த நம்ம ஒதுக்கிடுவோம் நம்மளுடைய இடத்துல. ஆனால் உள்ள தெருவுக்குள்ளே காரை கொண்டு போகிறதுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லாமல் டஞ்சனாக இருக்கும். இது நிறைய இடங்கள் நம்ம அனுபவப்படுறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா கூட பாதை 25 அடி 30 அடிக்கு அளவில் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா கார் பார்க்கிங் மாதிரி ஃபெசிலிட்டிஸுக்கு கண்டிப்பாக அது தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், குழந்தைங்க விளையாடுற மாதிரி பிளே கிரவுண்டு, ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை அடிப்படையான விஷயங்கள் கமர்ஷியலாக பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்கமிங் டெவலப்மெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடங்கள் எல்லாமே அப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே அடுத்த ஒரு 3லேருந்து 5 வருடங்களில் இந்த ஏரியாவில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது நிச்சயம் வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு அப்கமிங்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி நிலத்தடி நீர் வசதி எப்படி இருக்குது, காற்றோட்டமான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குதா, இன்றைக்கி எல்லாருமே இதை விரும்புகிறாங்க. அதே மாதிரி குடியிருப்பு வீடுகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம சைட்டில் இருந்து பார்க்குறோம்னா இந்த 4 திசையில் ஏதாவது ஒரு திசையில் பக்கத்துலேயே வீடு நமக்கு கண்ணில் தென்படுதா, பக்கத்தில் குடியிருப்பு வீடுகள் இருக்குதா, இல்லை புதுசாக வீடுகள் கட்டுமானம் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடம் எக்ஸ்டென்ஷன் அர்த்தம். அதாவது ஒரு ஏரியாவுடைய எக்ஸ்டென்ஷன் ஏரியான்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இடங்களை பார்த்து வாங்கும்போது வீடுகள் அப்கமிங்காக அடுத்தடுத்து நம்ம உள்ளே வரும்போது இடத்தோட அப்ரிசியேஷன் இன்னும் கூட இருக்கும். அப்போ பக்கத்தில் குடியிருப்பு வீடுகள் இருக்குன்னா எவ்வளோ இருக்குது, புதுசாக வீடுகள் வரப்போனால் எத்தனை வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம்னா இடத்தோட அப்ரிசியேஷன் காஸ்ட்டு இன்னும் கூடுதலாக நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சராசரி என்ன சொல்கிறாங்கன்னா, இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 20லேருந்து 30% லேண்ட் அப்ரிசியேஷன் கிடைச்சாலே அது ஒரு நல்ல சொத்து அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வாங்கி போடக்கூடிய இடம் உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போகிறோம், ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 1,30,000 ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம விற்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு சொத்து. அப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே வருதுன்னா கண்டிப்பாக 20% 30%ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாகவே அதில் லாபத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். அப்போ அந்தளவுக்கு அப்ரிசியேஷன் உள்ள ஒரு இடமா இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கணும். அதே மாதிரியே அடுத்த ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள ரெசிடென்ஷியல் ஓரியன்டாக இல்லை கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியலாக ஏதாவது டெவலப்மெண்ட்டு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்குதா, இல்லை இருக்குதா நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் மிகப்பெரிய ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்கும். அப்போ இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை மாதிரி இடங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் மெயினாக வருதோ அங்கே தான் இன்றைக்கி அதிகப்படியான வீடுகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அதான் இன்றைக்கி பெரிய லாபத்தை இன்றைக்கி கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பக்கத்தில் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை நடந்துகிட்டு இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்டு ரீசேல் ஓரியன்ட். நம்ம சரி ஓகே இடம் வாங்கணும்னு விரும்புகிறோமே என்ன பட்ஜெட்டுக்கு வாங்கலாம், எது கரெக்டான ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கிறது என்னென்னா, ஒரு 3 வருஷத்தில் நம்ம என்ன விலைக்கு விற்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதில் பாதி விலைக்கு தான் இடத்தையே வாங்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 3 வருஷம் கழிச்சு 20 லட்ச ரூபாய்க்கு இந்த இடத்த விற்க முடியும் நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணுறோன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம விற்கணும்னு எதிர்பார்க்குறோம்னா மேக்ஸிமம் பர்ச்சேசிங் காஸ்ட்டுங்கிறது 10 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாதான். இதுதான் கணக்கு. அப்போ நம்ம வாங்குகிற இடம்ங்கிறது 10 லட்சத்துக்கு உள்ளே தான் இருக்கணுமே ஒழிய 10 லட்சத்துக்கு மேலே போயிடக்கூடாது. இதுதான் பேசிக்கான ஒரு ரியல் எஸ்டேட்டோட ஃபார்முலா. அப்போ இந்த டெவலப்பிங் ஃபெசிலிட்டி ரேஷியோங்கிறது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டில் வாங்கினோம்னா வாங்குகிற இடத்தையும் கரெக்டான ரேட்டுக்கு வாங்குவோம், விற்கிற ரேட்டும் கரெக்டான ரேட்டுக்கு நம்ம விற்று லாபத்தை சம்பாதிக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. அப்போ
இந்த கால்குலேஷனில் நம்ம ஒரு சொத்து வாங்கினோம்னா நல்ல விலைக்கு வாங்கவும் முடியும், நல்ல விலைக்கு நம்ம விற்கவும் முடியும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்பஸ் ஓரியன்டட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன நோக்கத்துக்காக நான் சொத்து வாங்குறேன் அப்படிங்கிறது. சில நபர்கள் வீடு கட்டுறதுக்காக வாங்குவாங்க. சில பேர் வாங்கி போட்டு நல்ல விலைக்கு விற்கணும்னு வாங்குவாங்க. சில பேர் கமர்ஷியல் பர்பஸுக்கு தொழில் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. அப்போ என்ன பர்பஸ்க்கு வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் இருக்காங்கிறத பார்க்கணும். நான் வீடு கட்டுறதுக்காக தான் நான் வாங்குறேன்னா, பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்காங்க அதை முதல் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்கத்தில் குடியிருப்புகள் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வீடு கட்டி குடியிருக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை பக்கத்தில் வீடுகள் வந்து எத்தனை வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நான் வந்து ஒரு சொத்தாக தான் வாங்கி போட போகிறேன், பின்னாடி நல்ல ஒரு விலைக்கு விற்கணும்னா, நான் வாங்கி போடக்கூடிய இடம் வருஷத்துக்கு ஒரு 20-30% அப்ரிசியேஷன் கொடுக்குமாங்கிறது தெரிஞ்சு வாங்கணும். அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா யோசிக்காமல் நம்ம வாங்கலாம். அப்போ அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கறதுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி இது எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்காங்கிறத பாருங்கள். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பெர்சன்டேஜ் லாபங்கிறது ஈஸியாகவே கிடச்சிடும். 3வது கமர்ஷியல் ஓரியன்டட். கமர்ஷியல் ஓரியன்டட்னா இன்னைக்கு தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டியை ஒட்டி சிட்டிக்கு உள்ளே பண்ணாமல் சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டரில் நிறைய பேர் இன்னைக்கு தொழில் பண்ண விரும்புகிறாங்க. ஏன்னா காம்படிஷன் பெருசாக இருக்காது, தொழிலே நம்ம பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமர்ஷியலாக பண்ணக்கூடிய பிஸ்னஸை கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவாக எக்ஸ்டென்ஷனை பார்த்து பண்ணுறாங்க. சில தொழில் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு ஏற்ற இடமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 3 விதமான விஷயத்தையும் நம்ம சரியாக தெரிஞ்சு கரெக்டாக நம்ம சொத்துக்கள் வாங்கினோம்னா நல்ல ஒரு லாபத்தை நிச்சயமாக நம்ம சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக இது சார்ந்த மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.